மண்டி இஆர்பி சாஃப்ட்வேர். இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட் மண்டி சாஃப்ட்வேர் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு அப்ளிகேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வியூ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாஃப்ட்வேரில் எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேஸ் என்ட்ரிஸ். 2 டைப் ஆஃப் பர்ச்சேஸ் என்ட்ரி, ஒன்று கிரெடிட் அண்டு கேஷ். ஓகேங்களா, இது ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று நம்ம வந்து ஃபார்மர்கிட்டருந்து டைரெக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது, இன்னொன்று கமிஷன் ஏஜென்ட்டோ இல்லை வந்து ஃபார்மரோ, ஸோ அவங்கள்ட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை எப்படி நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்றதையும். அடுத்தது ரொம்ப முக்கியமான டாபிக், இது வந்து நியூ டாபிக்னு சொல்லலாம். ஃபார்மரோடைய ஸ்டாக்கை டைரெக்டாக நம்ம ஒரு கடைகளுக்கு சப்ளை பண்ணுறது, டைரெக்ட் மூவ் பண்ணிவிட்டு போத் சைடு 2 சைடுமே வந்து கமிஷன் வந்து ஏஜெண்ட் வந்து பெனிஃபிட் ஆவார். ஸோ அது வந்து எப்படி இந்த என்ட்ரி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபார்மர்ட் வந்து சரக்கு வரும், இவர் வந்து கரெக்டாக பார்ட்டிக்கு மூவ் பண்ணி விட்ருவாங்க, பையருக்கு மூவ் பண்ணி விட்ருவாங்க. 2 டைப் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து இருக்கும். ஒன்று ஃபார்மர்ட்டேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸு, அதே மாதிரி பையர்ட்டேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸு. ஸோ ரெண்டுமே எப்படி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். ஃபஸ்ட்டு வந்து நான் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா மண்டி இஆர்பி. இதில் வந்து நான் இன்னும் ஐட்டமே க்ரியேட் பண்ணல. பேசிக் செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம வந்து எனி லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸில் ஐட்டம்ஸில் போயிடுறேன். ஐட்டமில் போய்ட்டு ஆனியன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கன்வர்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் ஆகிக்கும். கமிஷன்ஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆன் ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை பேசிக் அமௌண்ட்டுக்கா என்னவோ செட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஆன் த பில்லில் நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து இது மாதிரி தமிழில் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். மறக்காமல் தமிழ் ஆஃப் பண்ணுறதுக்கு விண்டோஸ் கீயும் ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஓகே, என்ன டைப் ஆஃப் கமிஷன்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதாவது மாஸ்டரில் பில் சன்ட்ரைன்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஹெட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபார்வர்ட் கமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஃபார்வர்ட் கமிஷன்ற ஒரு அக்கௌண்டிங் ஹெட்டுக்கு கீழே வரும். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பில் சன்ட்ரேன்றது என்னென்னா நம்மளுக்கு தேவையான அந்த அடிஷ்னல் ஃபீல்டு, அதாவது அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கமிஷன் ஆன் பர்ச்சேஸ். ஓகேங்களா, பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய கமிஷன், அதுக்கு என்ன பண்ணுறேன், கமிஷன்னே ஒரு ஹெட்டு க்ரியேட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கமிஷன் கொடுத்திங்கன்னா அண்டர் பர்ச்சேஸ் கீழே வரும். ஓகேங்களா, இது வந்து எதுக்குன்னா நம்ம குரூப் வைஸ் வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம ஃபார்மரோடைய அக்கௌண்ட்டில் மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதனால் இங்கே மைனஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பர்சன்டேஜ்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேசிக் அமௌண்ட்டாக டோட்டல் அமௌண்ட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த காஸ்டிங் யாருக்கு கீழே அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குது. நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்ட்டி ஸ்டாக், அதாவது பார்ட்டி ஸ்டாக்கு கீழே கொண்டு வருவேன். ஃபிக்ஸடாக இருக்குது பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவோம், 5%, 7%, அதுமாரி இல்லாமல் 10% ஃபிக்ஸடாக நம்ம வந்து கமிஷன் எடுப்போம் அப்படின்னா இங்கே 10ன்னு கொடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கலாம். இல்லை வேரியண்ட் ஆகும் அப்படின்னா இங்கே நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்ல, வித் ஆன் ஸ்பாட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல நான் 10ன்னே பற்றிக்கு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் ஆன் சேல்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல காமனாக வந்து நம்ம கமிஷன் தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, கமிஷன் கொடுத்துட்றோம், ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல சேல்ஸ்னு செலக்ட் பண்ணிக்க, கமிஷன் ஆன் சேல்ஸ். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணுவோம், ஏன்னா இது வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அடிஷ்னல் சார்ஜ் போடுறது. ஓகேங்களா, ப்ளஸ் பண்ணிக்கிறேன், பர்சன்டேஜ் தான், இந்த இடத்துல டோட்டல் அமௌண்ட் தான், ஆனால் இந்த இடத்துல அவர் காஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடம் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் காஸ்ட் அப்படின்ற இந்த காலம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது வந்து நம்ம சேல் பண்ணுறோன்றதுனால அந்த காசை நம்ம கூட்டிப்போம். இப்போ நம்ம கூட்டி அதை வாங்கிப்போம். ஓகேங்களா, எஸ்கேப், ரைட்டு. இதுமாரி நீங்கள் என்னென்னலாம் மார்க்கெட்டில்
அதர் சார்ஜஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். லேபர் சார்ஜு, பட்டானா சார்ஜு, ஓகேங்களா. பட்டானானா அந்த மூட்டை போடுறதுக்கு அதனுடைய கூலி, இறக்கு கூலி எல்லாமே வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் சார்ஜஸ் இருக்குன்னா அது வந்து யாருக்கு கீழே வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ 2 டைப் ஆஃப் இருக்குது, லேபர் ஆன் பர்ச்சேஸ், லேபர் ஆன் சேல்ஸ். அந்தமாரி க்ரியேட் பண்ணி கூட நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ வந்து பர்ச்சேஸ்க்கு இப்போ போயிடலாம். அதுக்கு நம்ம வந்து என்ட்ரிஸில் அரைவல் என்ட்ரின்னு இருக்கும். இதுதாங்க பர்ச்சேஸ் என்ட்ரி. நான் கன்ஃபியூஸ் ஆவேன், எங்கே பர்ச்சேஸை காணோன்னாதீங்க. பர்ச்சேஸ் வந்து அரைவல் என்ட்ரியில் இருக்கும். ரைட், அதில் 2 டைப் ஆஃப் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி இருக்கும். ஒன்று கிரெடிட் அண்டு கேஷ். பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸுக்கு வந்து இங்கே என்ன பேருன்னா பார்ட்டி ஸ்டாக் அப்படின்னு பேர், ஓகேங்களா. பார்ட்டி ஸ்டாக். அதே வந்து கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னா செல்ஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ செல்ஃப் பர்ச்சேஸ் இதுதான் வந்து இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் பதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அரைவல் என்ட்ரி, ஓகேங்களா. இதுதான், இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆவேன்னா பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் தான் அரைவல் என்ட்ரி. கிரெடிட் பர்ச்சேஸ்ன்றது பார்ட்டி ஸ்டாக்கு, கேஷ் பர்ச்சேஸ்ன்றது செல்ஃப் பர்ச்சேஸ், ஓகேங்களா. ரைட்டு, இப்போ வந்து பாருங்கள், நான் என்ன வந்து நியூ பில் போடுறேன். என்டர் வவுச்சர் நம்பர் 1. உங்களை பொறுத்தவரை அந்த வவுச்சர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றதுனால வவுச்சர் நம்பர் 1 பார்ட்டி ஸ்டாக். இது வந்து கிரெடிட் சேல்ஸ், ஓகேங்களா. கிரெடிட் சேல்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் ப்ரைஸ் எதுவுமே இருக்காது, ஓகே. அதே நீங்கள் செல்ஃப் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பார்ட்டி ஸ்டாக்குன்றது நம்ம வாங்கிட்டு சேல் பண்ணிவிட்டு ஃபைனலாக செட்டில் பண்ணுவோம், செல்லர் பில் கொடுப்போம். அதே வந்து செல்ஃப் பர்ச்சேஸ்ன்றது நம்ம ஆன் ஸ்பாட்டில் பில் கொடுக்குறது. ரெண்டுமே நம்ம இப்போது என்ட்ரி போட்டு பார்க்கலாம். பார்ட்டி ஸ்டாக் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வண்டி நம்பர் அல்லது வவுச்சர் செலான் நம்பர், செலான்னா அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 256ன்ற அந்த வண்டியோட அதாவது செலான் நம்பரு, வண்டி நம்பர் வந்து TN32B5886 இப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வெஹிக்கிள் அண்டு செலான் நம்பர். இந்த இடத்துல பார்ட்டி நேம் வந்து இப்போ தான் சாஃப்ட்வேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றதுனால டீட்டெயில் இருக்காது. இதுக்கு F3 ப்ரெஸ் பண்ணி பார்ட்டியை க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. பார்ட்டி வந்து இப்போ பலராமன் இருக்கார். இப்போது நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல வந்து பாருங்கள் சப்ளையர்னு இருக்குது. ஆனால் ஃபார்மர்னு எப்படி மாற்றுறது அப்படின்னா இங்கே F3 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே மாஸ்டரில் அக்கௌண்ட் குரூப்னு இருக்கு பாருங்கள். மாஸ்டரில் அக்கௌண்ட் குரூப், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மாஸ்டரில் அக்கௌண்ட் குரூப்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். மாஸ்டர் அக்கௌண்ட் குரூப். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்மர் அப்படின்னு கொடுத்துட்றோம். அவர் அண்டர் ஜிஎஸ்டி ரூல்ஸ் படி அவர் என்ன வருவார்னா சன்ரை கிரெடிட்டார் அப்படின்னு வரும். ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சது, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், திருப்பி நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து வரேன். அரைவல் என்ட்ரி, நியூ, என்டர் பார்ட்டி ஸ்டாக்கு 256/TN32B5886, ஓகே. இந்த இடத்துல F3 கொடுத்து நான் வந்து பார்ட்டியை க்ரியேட் பண்ணிக்கிறேன். பார்ட்டி நேம் வந்து பலராமன், ஓகேங்களா. ஸோ என்டர். இந்த இடத்துல ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம ஏதாவது ஒரு பழைய பாக்கி வச்சுருக்கோம், ஒரு 25,000 தரணுன்னா 25,000 போட்டு இந்த இடத்துல சிஆர் கிரெடிட்டார், அதாவது நம்ம தர வேண்டியது இருக்குன்னா சிஆர்னு கொடுக்கணும், இல்லை நம்மளுக்கு அவர் தர வேண்டியிருக்குன்னா டிஆர்னு கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்து கரெக்டாக கொடுக்கணும் இது, ஓகேங்களா. அடுத்தது ஏரியா வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம், ஓகே. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் என்னவா வேணும், மெயினாக இதை வந்து டிக்கு வைக்கணும். இந்த பார்த்தீங்களா, இந்த இது வந்து டிக்கு வைக்கணும். இந்த டிக்கு ஏன் வைக்கணும் அப்படின்னா இந்த டிக்கு வச்சுனா தான் ஒரு பில் வந்து கண்டினியூவாக மெயின்டைன் ஆகிட்டே வரும். சேவ் கொடுத்துட்றேன். பல்ராம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷாப்பா குடோனா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஷாப் குடோன் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டரில் ஸ்டோர் க்ரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஸ்டோர்ஸ் இருக்குது, மல்டிபிள் குடோன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படும். ஓகே, இப்போதைக்கு நான் ஷாப்லேயே வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஐட்டம் வந்து சர்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். லாட் நம்பர் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து
எத்தனை கிலோ வாங்குறீங்களோ அதை வந்து லாட் நம்பராக போடலாம். லாட் நம்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 250 kg வாங்குறீங்க, ஐ மீன் பேக் வாங்குறீங்க, அதில் வந்து 1750 கிலோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 250ன்றது பேக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வெரைட்டினா ஆனியனில் பல்லாரி அப்படின்னு வெரைட்டிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நக்குனா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போது வந்து ஒரு 250 மூட்டை. இங்கே ஃபார்முலா தெரியல அப்படின்னா F4 ப்ரெஸ் பண்ணி 250 ஒரு மூட்டை வந்து 50 கிலோ வரும் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக 12500 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகிடும். இவ்வளோ தான் வந்து அரைவல் என்ட்ரி. சப்போஸ் ஆனியன்லே இப்போ வந்து பல்லாரி அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஆனியனில் வேறு வெரைட்டி இருந்ததுன்னா நீங்கள் வெரைட்டிஸ் வந்து அடுத்தடுத்து, அதாவது ஒரே பார்ட்டிகிட்ட மல்டிபிள் ஸ்டாக் வாங்கினீங்கன்னா மல்டிபிளாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டொமேட்டோ வாங்குறீங்கன்னா டொமேட்டோ போடலாம். இல்லை வந்து பல்லாரி ஆனியன் ஒன்று வாங்குறீங்க, அது ஒரு 100 கிலோ வாங்குறீங்கன்னா 100 கிலோ. ஓகேங்களா? ஸோ சின்ன பல்லாரி அந்தமாரி நிறைய இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து லாட்டில் போட்டுடுறேன். இதில் வந்து ஒரு 50 × 50 250 கிலோ அப்படின்னு போட்டு ஆட் பண்ணேன். இவ்வளோ தான் போட்டேன். இப்போது இந்த இடத்துல கமிஷன் வந்து நம்ம பிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம இன்னும் சேல் பண்ணி முடிக்கல. ஓகே, சேல் பண்ணதுக்கப்புறம் தான், ஏன்னா இது கிரெடிட். ஆக்சுவலாக இப்போ நான் போட்டிருக்கிறது கிரெடிட் சேல்ஸ், அதனால் இங்கே நம்ம எதுவுமே போட முடியாது. நான் இப்போதைக்கு சேவ் கொடுத்துட்றேன். இவ்வளோ தாங்க கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறது. கிளைண்ட்டுக்கு பில் கொடுத்துருவோம் அப்படின்னா நீங்கள் இங்கே ரீட்டெயில் சலான் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. அரைவல் என்ட்ரி போட்டுட்டோம், ரீட்டெயில் சலான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ரைட். இப்போது நான் சேல்ஸ் என்ட்ரியை பற்றி இந்த டாப்பிக்கில் கிடையாது, ஒன்லி பர்ச்சேஸ் பற்றி தான். ஸோ ஓகே, அரைவல் என்ட்ரி திருப்பி நான் அரைவல் என்ட்ரி வரும். ஆல்ரெடி போட்டிருக்க அரைவல் என்ட்ரி டீட்டெயில்ஸ் இங்கே காமிக்கும், எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, பெண்டிங்கில் காமிக்கும். பெண்டிங் முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்போ நான் நியூ கொடுத்துட்றேன். நியூ கொடுத்துட்டு இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன், செல்ஃப் பர்ச்சேஸ். ஓகேவா? அவர் ஒரு பில் நம்பர் ப்ராசஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்ட்டி நேம் வந்து F3 கொடுத்து சிவராமன் அப்படின்னு போட்டுறேன். சப்ளையராக ஃபார்மர். அவர் பேலன்ஸு 2500 ஆல்ரெடி இருக்குது. என்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். அவர் வந்து வேலூர்காரு. ஓகே, கொடுத்துட்டோம். மெயின்டைன் பில் பை பில் பேலன்ஸ், அட்ரஸு, டீட்டெயில்ஸு, கான்டாக்டு, ஃபோட்டோஸு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து பார்ட்டியை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் பர்ச்சேஸ்ன்றதுனால ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக வண்டி நம்பரு இதெல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? 5886 சலான் நம்பரு, ரிமார்க்ஸ் ஏதாவதுன்னா ஃபார்வர்ட் டு ஏஜென்ட் இருந்தாலும் ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ எத்தனை கிலோ, ஒரு 250 கிலோ நார்மல் பல்லாரி. ஓகே, நார்மல் வச்சுக்கோங்க. இப்போ 250 போது 250 டேரெக்டில் போட்டுடுறேன். F4 ப்ரெஸ் பண்ணி 250 × 50 கொடுத்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து இங்கே வந்துடும். ஏன்னா முன்னாடி வரல. ஏன் வரலன்னா இது கேஷ் சேல்ஸு, அது கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 18 ரூபா அப்படின்னு போட்டுறேன். போட்டால் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கமிஷன் எடுக்கணும். சரியா? இந்த இடத்துலேருந்து F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஜம்ப் ஆகிடும். கமிஷன் ஆன் பர்ச்சேஸ், இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கமிஷன். என்ட்ரு 10% கமிஷன். ஆட்டோமேட்டிக்கலாக மைனஸாக ப்ளஸ்ன்னு கேட்கும், மைனஸ் அண்ட் என்டர். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கான கமிஷன்ஸும் வந்துடும். பாருங்கள், எத்தனை கேஜி ஆன் ஸ்பாட்டில் பில் கொடுக்குறது இது. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்றேன். அரைவல் ட்ரான்சாக்ஷன் சேவ்டு. இது பண்ணுவான்னு கேட்குது, நோ கொடுத்துட்றோம். இப்போ நான் பில்லு எடுக்கணும் இதுக்கு. ஓகேங்களா? இப்போ பில்லு எடுக்கணுன்னா நான் வந்து இங்கே ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துடும். இங்கே பிரிண்ட்டு கொடுங்க. பிரிண்ட் ஃபார்மேட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பில் ஃபார்மேட் வந்து முழுக்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஃபால்ட் ஃபார்மேட்டு, இந்த இடத்துல உங்கள் லோகோ வந்துடும், இந்த இடத்துல உங்கள் அட்ரஸ்ஸு, உங்களுடைய இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கமிஷன் பிடிச்சிருக்கோம், எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டு, எவ்வளோ கமிஷன், எவ்வளோ நெட் அமௌண்ட்டு எல்லாமே போட்டு சிக்னேச்சர் பண்ணி கொடுக்கலாம். இது முழுக்க கஸ்டமைசேஷன். எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகிக்கும். சப்போஸ்
நீங்கள் வந்து கூடுதல் எக்ஸ்பென்ஸ் இப்போ லேபர் வந்து இப்போ இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு எதாவது பண்ணுறீங்கன்னா இப்போ 250 மூட்டை இறக்கியிருக்காங்க, ஒரு மூட்டைக்கு 7 ரூபா கணக்கு பண்ணிங்கன்னா இதுவுமே நீங்கள் அவருடைய லேபரோட அதாவது செல்லர் பில்லில் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் கொடுங்கன்னா அப்டேட் கொடுக்கலாம், இல்லை பிரிண்ட் வேணும் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் கொடுங்க, கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ காமிங்க. பாருங்கள் 2 இது ஆட் பண்ணியிருக்கோம், கமிஷன் ஆன் பர்ச்சேஸ் அண்டு லேபர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிக்கும். இது ரெண்டுத்தையும் கூட்டி டோட்டல் எக்ஸ்பென்சஸை கீழே காமிச்சு மைனஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க விஷயமே. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம பர்ச்சேஸை கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் இன்னொரு டாபிக் இருக்குது, நான் அதையும் இப்போ கவர் பண்ணிடுறேன். ஸோ அனதர் டாபிக் என்னென்னா, இப்போ ஒரு ஃபார்மரோடைய சரக்கு வந்து கமிஷன் ஏஜெண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? அவர் ஒவ்வொரு கடைக்காக அந்த ஸ்டாக்கை மூவ் பண்ணி விடுவார். அது வந்து லோடிங் ஷீட் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. இப்போது இதன் மூலயமா அவருக்கு கிடைக்கக்கூடிய 2 வகையான கமிஷன். ஒன்று ஃபார்மர்கிட்டருந்து வரக்கூடிய கமிஷன் ப்ளஸ் பையர்கிட்டருந்து வரக்கூடிய கமிஷன். இந்த 2 கமிஷன் என்ட்ரியும் நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே பர்ச்சேஸ் என்ட்ரி பார்த்துட்டோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே க்ரோவர் ப்ளஸ் பையர் சேல்ஸ் அப்படின்னு இருக்கும், சேல்னு இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் க்ரோவர் அண்டு பையர் என்ட்ரி அப்படின்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணி இந்த டேட்டு என்டர், யார் பார்ட்டி, அதாவது செல்லர் நேம், செல்லர்னால் ஃபார்மருடைய நேம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மர் சிவராமன் அவருடைய மெட்டீரியல். ஓகேவா? பையர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்தீப் அப்படின்ற ஒரு பையர். ஓகேங்களா? இப்போது ஐட்டம் வந்து ஆட் பண்ணுறோம். ஆனியனில் ஒரு 250 பேகு அண்டு நம்பர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்கள் அதனுடைய வெரைட்டியை வந்து போட்டுக்கலாம், பல்லாரி. ஸோ லைன் 1 என்டர். இது வந்து லைன் 1 லைன் 2 அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த சரக்கை ஏற்றும் போது லைன் 1 லைன் 2 லைன் 3 அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்து செட்டப் பண்ணுறது. இப்போ நான் 250 இன்ட்டு கேஜி வந்து அக்யூரசி கேஜி வந்து நீங்கள் இங்கே டேரெக்டாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபார்முலா ஃபீல்டை வச்சு போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து 18 ரூபா அப்படின்ற மேனிக்கு கேஜி கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போது நல்லா கவனிங்க, இந்த சைடு வந்து சப்ளையர் எக்ஸ்பென்சஸ், இந்த சைடு வந்து பையர் எக்ஸ்பென்சஸ். இப்போது சப்ளையர் எக்ஸ்பென்ஸுன்னும் போது இப்போ நம்ம இதை சேல் பண்ணி கொடுக்குறதுனால ஒரு 10% கமிஷன். ஓகேங்களா? வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது லேபர்னால் ஒரு மூட்டையை இறக்கி கொடுக்குறவங்களுக்கு ஒரு 7% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேபர் சார்ஜ். அதே மாதிரி பையர் வாங்குறவங்கள்ட்ட ஒரு 7% கமிஷன். அது கமிஷன் வேரி ஆகும், ஒவ்வொருத்தவங்களும் வேரி ஆகும். ஸோ லேபர் சார்ஜ் வந்து ஒரு 10 ரூபா கணக்கு பண்ணி 2500 லேபர் சார்ஜஸ் இப்படி போட்டுட்டு ஜஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணிடுறோம். இது மாதிரி அடுத்தடுத்த லைன் இப்போது பல ஃபார்மரோடைய சரக்கை நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்து 2 ரிஜிஸ்டர் பார்க்கலாம். ஒன்று சேல்ஸ் ரிஜிஸ்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர். இப்போ பாருங்கள், நான் கீழே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் 2 ரிஜிஸ்டர் இருக்குது. ஒன்று சேல்ஸ் ரிஜிஸ்டர், இன்னொன்று பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக ஸோ பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் போகிறோம். இன்னைய டேட்டில் என்னென்ன ப்ராசஸ் நடந்துச்சு எல்லாமே காமிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்குது. ஓகேங்களா? செகண்ட் நான் சும்மா டெஸ்டிங் போட்டு பார்த்தேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போட்ட இப்போ இன்றைக்கி என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். அதே மாதிரி சேல்ஸ் ரிஜிஸ்டர், இன்றைக்கி என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒட்டுமொத்த ரிஜிஸ்டர் வந்துடும். செலக்ட் பண்ணி நம்ம வந்து செட்டில்மெண்ட்டு பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது சப்ளையர் சம்மரி. ஒரு பர்டிகுலர் சப்ளையருடைய சம்மரியை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய பர்டிகுலர் இப்போ பலராமன், சிவராமன் இவங்களுடைய சம்மரி, அதாவது சப்ளையர் சம்மரி இது. ஓகேங்களா? இப்போது லோடிங் ஷீட்டு எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இதில் லோடிங்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஏரோ மார்க் லாஸ்ட்டாக போடப்பட்ட பில்லை அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரோ மார்க்கு இங்கே விசிபிள் ஆகும். இல்லையா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே க்ரோவர் அண்ட் பையர் சேல்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல போய்ட்டு லாஸ்ட்டாக போட்ட இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லோடிங் ஷீட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு போட்டது நான் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு போட்ட பில்லு வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் இதுதான் லோடிங் ஷீட். இன்றைக்கி நம்ம என்ன லோடிங் பண்ணணுமோ அது எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து
இங்கே ஆட் பண்ணி நம்ம சேல் பண்ணிக்கலாம். லோடிங்கை வந்து டைரெக்டாகவும் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து க்ரோவர் அண்ட் பையர் சேல் ப்ராப்பராக பண்ணி கூட நம்ம பண்ண முடியும். ஸோ இதன் மூலயமா நீங்கள் கமிஷன் கால்குலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் 2 தரப்புலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறது ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக ஃபார்மர்ட்ட வந்து பையருக்கு சேல் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனும் இதில் நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது இந்த சாஃப்ட்வேர் டெமோ பார்க்கணும், ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் வெஜிடபிள், ஃப்ரூட், வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறவங்க, ஃப்ளவர் சப்ளை பண்ணுற கமிஷன் மண்டி வச்சுருக்கவங்களுக்கும் இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.